ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இருந்தாலுமே நான் கேட்குற இந்த 11 டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட்டை காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போட முடியும், இல்லைன்னா நீங்கள் அகதி அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக என்ஆர்சி சட்டத்தை மோடி அவர்கள் அமல்படுத்துகிற அந்த சட்டம் இருக்குது தெரியுமா? ஒரே நாளில் இன்னைக்கு வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. அதற்கு மெயினான காரணம் உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட ஒரு வழக்கும் எதிர்க்கட்சிகள் கொடுத்த அந்த அழுத்தமும் வட இந்தியாவில் கிளம்பிய மிகப்பெரிய எதிர்ப்பு அலையும் தான். எந்த அளவுக்கு இவங்க பணிஞ்சிருக்காங்க அப்படின்னா, செய்தித்தாள்களில் முழு பக்கத்திற்கு தேர்தல் ஆணையம் தான் மண்டியிட்டதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு ஒரு விளம்பரமே செஞ்சிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றமும் இந்த வழக்கை நாங்கள் அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேதியும் குறிச்சிட்டாங்க. ஆனாலும் இந்த விஷயம் என்பது வெறும் பீகாருக்கான பிரச்சனை என்பது கிடையாது அப்படின்றத நாம் வீடியோவில் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வர்றோம். இவங்க போட்ட ஸ்கெட்ச் என்பது தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கத்திற்கு மட்டும்தான். ஏன் தமிழ்நாட்டுக்கு இவங்க ஸ்கெட்ச் போடுறாங்க? அதுவும் மஹுவா மைத்ரா உச்சநீதிமன்றத்தில் தற்போது தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய மனு என்பது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துருக்கு. அது என்ன மெசேஜ்? இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2003 வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இல்லை அப்படின்னா, அதுவும் 1987க்கு பிறகு நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் நிரூபிக்கணும். அதே போல் உங்களுடைய பெற்றோர்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் நிரூபிக்கணும். அதற்காக நான் ஒரு 11 டாக்குமெண்ட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 11 டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் காட்டினா மட்டும்தான் இனிமேல் உங்களால் ஓட்டு போட முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அகதி அப்படின்றத தான் மோடி அரசு சமீபத்தில் தேர்தல் ஆணையம் மூலமாக கொண்டு வந்த ஒரு சட்டம். இதை நாடு முழுவதும் அமல்படுத்துவதற்கு அவங்க ஜூன் 24ஆம் தேதியே அறிவிச்சாங்க. ஆனால் முதற்கட்டமாக தேர்தல் பீகாரில் நெருங்கிட்டதுனால பீகாரில் ஃபர்ஸ்ட் அதை நாங்கள் பண்ண போகிறோம், அதற்கு அடுத்து தேர்தலை சந்திக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணையம் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா பீகாரில் இது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை, ஒரு கொந்தளிப்பை அந்த மக்களுக்கு ஏற்படுத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த கொந்தளிப்பு தேர்தலை எதிரொலிச்சுமோ அப்படின்னு சொல்லி பயத்தில் பிஜேபி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் இதை கையில் எடுத்து மக்கள் மன்றத்தில் பிஜேபி தேர்தல் ஆணையத்துடைய அந்த சூழ்ச்சியை, அவங்களுடைய நோக்கத்தை அம்பலப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றத்திலேயுமே ஏடிஆர் அப்படின்ற அமைப்பு இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு விஷயம், இது பல்வேறு ஆர்டிகிள்ஸை மீறுவதாக இருக்கு அப்படின்றதை நேற்றைக்கே ஒரு மனுவாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏடிஆர் அமைப்பு மட்டும் இல்ல, பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ் அப்படின்ற அந்த அமைப்பும் சரி, அதே போல பீகாருடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஆர்ஜேடி, மஹுவா மைத்ரா, யோகேந்திர யாதவ் உள்ளிட்டவர்கள் பல்வேறு மனுக்களை அடுக்கடுக்காக உச்சநீதிமன்றத்தில் இதற்கு எதிராக மனுக்களை குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமல்ல, மூத்த வழக்கறிஞரான கபில் சிபலா இருக்கட்டும், அபிஷேக் மனு சிங்வியா இருக்கட்டும், கோபால் சங்கர நாராயணனா இருக்கட்டும், சகான் ஃபரசாத் ஆகட்டும், இவங்க எல்லாருமே உச்சநீதிமன்றத்தில் இதை அவசர வழக்காக எடுக்கணும், இது அரசியலமைப்பு சட்டத்திற்கே ஒரு சவால் விடக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பல்வேறு வாக்காளர்களை இவங்க நீக்க போறாங்க அப்படின்றதை சுட்டி காட்டி உச்சநீதிமன்றத்தில் இவங்க முறையிட்டு, அதுவும் ஜஸ்டிஸ் சுதன்சு தூலியா, ஜஸ்டிஸ் ஜோய் மாலியா பக்ஜி இவங்க இந்த வழக்கை உடனடியாக எடுத்து விசாரிக்கணும் அப்படின்றதையும் கோரிக்கையாக வைக்க ஆரம்பிச்சாங்க. இதனால உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வரக்கூடிய 10ஆம் தேதி, அதாவது இன்னும் 3 தினங்கள்லேயே இந்த வழக்கை நாங்கள் எடுத்து விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சிட்டாங்க. இந்த அறிவிப்பு வந்த உடனே பார்த்தீங்கன்னா பெரும் பதற்றத்துக்குள்ளான இந்த பிஜேபி, ஒரு பக்கம் உச்சநீதிமன்ற எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் மக்கள் எதிர்ப்பு, அவ்வளோதான் நம்ம காலி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு ஒரு விளம்பரம், அதாவது ஒரு செய்தித்தாளில் இந்தியில் ஒரு முழு பக்க விளம்பரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடுறாங்க. அதில் தலைமை தேர்தல் ஆணையரே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லாதவர்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும், டாக்குமெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். இதில் டாக்குமெண்ட் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிடக்கூடிய அந்த டிராஃப்டில் டாக்குமெண்ட் கொடுக்காதவங்களுடைய பேருமே கண்டிப்பாக இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை பண்றாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டதா அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி கேட்கிறார். அதற்கு இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில் தான் இது பீகாருக்கு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களுக்கும் போடப்பட்ட ஸ்கெட்ச் அப்படின்றத உணர்த்தும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் ஜூன் 24ஆம் தேதி என்ன ஆர்டர் போட்டோமோ அதுபடி தான் நடக்க போகுது. நாங்கள் ஃபார்ம் கொடுப்போம், டாக்குமெண்ட்டோட சேர்த்து தான் கொடுக்கணும். ஒருவேளை டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், அதற்குள்ளே கொடுத்துருங்க.
அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி டிராஃப்ட் ரோலில் டாக்குமெண்ட்டை கொடுக்காதவங்களுடைய பேர்களும் வரும். ஆனாலும் இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்காதவங்களுக்கு எல்லாமே இஆர்ஓ எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் சம்மன் அனுப்புவார். அவங்க நோட்டீஸ் அனுப்பின பிறகு அவங்க செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ளே இந்த டாக்குமெண்ட்டை எல்லாம் கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டரெல்லாம் மாற்றலை, தேதியை மட்டும்தான் மாற்றி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. தேதியை மாற்றினாலுமே பீகாரில் அங்கே இருக்கக்கூடிய 8 கோடி வாக்காளர்கிட்டையுமே இவங்களால இந்த ஃபார்மை கொடுத்து திருப்பி ஃபில் பண்ணி வாங்க முடியாது. ஏன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். அதற்கு முன்னாடி மஹுவா மைத்ரா போட்ட அந்த மனு தாக்கல் அது தமிழ்நாட்டுக்கு ஓடக்கூடிய ஒரு மெசேஜ்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா மஹுவா மைத்ரா அவர்கள் இந்த ஏடிஆர் அமைப்போட அவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இந்த பீகாருடைய ஸ்பெஷல் ரிவிஷனுக்கு எதிராக. அதில் அவங்க குறிப்பிட்டிருக்க ஒரு முக்கியமான விஷயம் அதான் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலையும் இவங்க இதை செயல்படுத்திடக்கூடாது. ஏன்னா அடுத்த ஆண்டு எங்களுக்கு தேர்தல் வருது, அந்த நேரத்தில் இந்த ஸ்பெஷல் ரிவிஷனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாநிலத்திலையுமே வாக்காளர்களை இவங்க நீக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்க, அதையும் நீங்கள் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதுதாங்க நடக்க போகுது. நம்ம 9 நாளைக்கு முன்னாடி முதல்ல இந்த வீடியோ போடும்போது மிக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். பீகார்ன்றது பாஜக ஆளக்கூடிய ஆளுங்கட்சியாக இருப்பதனால அது பெருசாக பண்ண மாட்டாங்க. ஆனால் பிஜேபி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அல்லது அந்த மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களை தான் இதில் குறி வைக்கவே போகிறாங்க. அதாவது பிஜேபிக்கு எதிரான வாக்காளர்களை எல்லாம் குறி வச்சு அவங்களை எல்லாம் ரத்து பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ உருவாகிருக்கு. அதாவது பீகாருக்கு போட்ட ஸ்கெட்ச் இல்லை, ஏன்னா பீகாரில் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, அந்த மாநிலத்தில் ஆட்சிக்கு வரலாம் அப்படின்றப்போ அதில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வர துடிக்கிற மாநிலங்களுக்கு அடுத்த வருஷம் தேர்தல் நடக்க போகுது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி இந்த மாநிலங்களில் தான் தங்களுக்கு ஓட்டு போடாத மக்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான் இந்த திட்டத்தை ஒரு முன்னோட்டமாக பீகார் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பாருங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பல்வேறு மக்களுடைய ஃபார்ம்களை வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஒரு சரண்டர் ஆகிறாங்க, அதே போலவே பீகாருக்கு மட்டும் இதில் நாங்கள் விடுறோம், வழக்கம் போல் ஓட்டு போடட்டும், அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை பண்ணிட்டு, ஆனால் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கத்துக்கு மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த ரூல்ஸை கொண்டு வருவாங்க. நம்ம தமிழ்நாடுமே உச்சநீதிமன்றத்தில் தொடர்பாக வழக்கு போட்டு தமிழ்நாட்டிலும் இந்த சட்டத்தை கொண்டு வந்துடக்கூடாது, முழுமையாக இந்த சட்டத்தை தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலையுமே தேர்தல் ஆணையம் வழக்கம் போல ரிவிஷனை தான் பண்ணணுமே தவிர சிட்டிசன்ஷிப்பை அதாவது என்ஆர்சியை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அது உள்துறை அமைச்சகம் செய்ய வேண்டியது அப்படின்ற ஒரு மனுவை தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் நாம் உச்சநீதிமன்றத்தில் போடணும். ஏன் நம்ம போடணும், ஏன் இது நமக்கு மிகப்பெரிய ஆபத்து, ஏன் இது ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீ பீகாரில் கொண்டு வந்தாங்கல்ல, பீகாரில் இவங்க அறிவித்து 12 நாள் ஆச்சு, எல்லாருக்கும் இவங்க ஃபார்மை கொடுத்து ரிட்டர்ன் வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லைங்க. தேர்தல் ஆணைய வெப்சைட்லேயே ஒரு 7.25% மட்டும்தான் இந்த ஃபார்ம் என்பது அப்லோட் ஆகப்பட்டிருக்கு. ஆனால் தேர்தல் ஆணையர்கள் என்ன சொல்கிறாங்க, வேறு மாதிரி சொல்கிறாங்க. டெபுட்டி டைரக்டராக இருக்கக்கூடிய பி பவான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 21.46%, அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய 8 கோடி வாக்காளர்களில் 1.69 கோடி வாக்காளர்களுடைய ஃபார்ம்களை நாங்கள் திரும்ப ஃபில் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்றாரு. ஆனால் பீகாருடைய சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் டேட்டா அவர் என்ன சொல்கிறாருன்னா 23.9 லட்சம் ஃபார்ம்ஸை நாங்கள் அப்லோடு பண்ணிட்டோம். இதில் 23.14 லட்சம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேரடி ஆஃபீஸர் பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க நேரடியாக வீட்டுக்கு ஃபார்மை கலெக்ட் பண்ணது. இதில் 75,789 பேர் மக்கள் நேரடியாகவே அவங்களே ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு அவங்களே ஃபில் பண்ணி ஆன்லைனில் ஏற்றுனது அப்படின்னு சொல்லிட்டு தகவலை கொடுக்குறாரு. அப்போ இங்கே தேர்தல் ஆணையத்துடைய டெபுட்டி டைரக்டர் பவானுடைய கருத்து வேற மாதிரி இருக்குது, பீகாருடைய தேர்தல் ஆணையருடைய கருத்து என்பது வேற மாதிரி இருக்குது. இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, இசிஐ நெட் அப்படின்ற இந்த தேர்தல் ஆணைய முகவரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபார்ம்கள் பாதி தான் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நான் சொன்னேன்ல 75,000 பேர் மக்களாக அவங்களா டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அப்படி ஃபில் பண்ணது. இப்போ இந்த ஃபார்முலாம் என்ன பண்ண போறீங்க, பாதியாக ஃபில் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க அகதி அப்படின்னு சொல்லிடுவீங்களா? அப்படி பார்த்தா எவ்வளோ பேருக்குங்க வாக்காளர்கள் அடையாள அட்டை இல்லாம போகும், எவ்வளோ பேருங்க இந்த நாட்டில் குடியுரிமையை இழப்பாங்க. 12 நாள் ஆச்சு, இன்னமும் உங்களால் ஃபார்மே ஒழுங்காக கொடுக்க முடியல அப்படின்றப்ப எப்படி நீங்கள் அந்த ஃபார்மோட டாக்குமெண்ட்டெல்லாம் ஃபில் பண்ணி வாங்குவீங்க? ஏன்னா ஒரு பட்டியல் காட்டுறேன் பாருங்கள், இதில் பீகாருடைய முக்கியமான நகரங்களுடைய மாவட்டங்களுடைய பட்டியல்.
இதில் பாருங்கள், அதிகபட்சம் இவங்க ஃபார்ம் கொடுத்தது கலெக்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா 25% தான் வைசாலி அப்படின்ற ஒரு மாவட்டத்தில். குறைஞ்சபட்சம் பாருங்கள், சகர்சா அப்படின்றதுல 6.43% தான் ஃபார்ம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு 90% மக்களுக்கு இன்னும் ஃபார்மே போகலை, இல்லை ஃபார்மை ஃபில் பண்ணி வாங்கலை அப்படின்றது தெரியுதா? இன்னும் 19 நாள் தானே இருக்குது. எப்படி உங்களால் திருப்பி ஃபில் பண்ணி வாங்க முடியும்? அப்போது அந்த மக்களை எமர்ஜென்சிக்குள்ளே தள்ளி படிக்காத மக்கள், பாமர மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை எல்லாம் இதை காரணம் காட்டியே நீக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒன்றிய பாஜக அரசுடைய நோக்கமாக இருக்குங்க. ஏன்னா பீகார் எடுத்துக்கோங்களேன், எல்லாருமே புலம்பெயர் தொழிலாளர்கள் தான். பல்வேறு மாநிலங்களில் அவங்க போய் வேலை பார்க்குறாங்க, தினக்கூலியை தான். இப்போது இவங்க வந்துட்டு தேதியை மட்டும் எக்ஸ்டென்ஷன் பண்ணால் அது வந்து சாத்தியமாகுமா? இப்போ தேதி எக்ஸ்டென்ஷன் பண்ணாலுமே இந்த டாக்குமெண்ட்டை வாங்குவதற்கு 10 முதல் 20 நாட்கள் வந்துட்டு அவங்க பீகாரில் தான் தங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அது வரைக்கும் அவங்க குடும்பத்திற்கு யார் காசு தருவா? சரி, அந்த 10-20 நாள் வந்துட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே குடும்பத்தை நடத்தினாலுமே திரும்ப வேலைக்கு வந்தால் அவன் ஏற்றுக்குருவானா ஓனர்? வேறு மாநிலத்திலேருந்து வேற ஆளை எடுத்துக்கிற மாட்டாங்களா? போட்டி அவ்வளோ அதிகரிக்கும் போது அந்த மக்கள் வேலைவாய்ப்பை இழந்துட மாட்டாங்களா? புலம்பெயர் தொழிலாளர்கள் இப்போ தான் வந்து வளரக்கூடிய மாநிலங்களில் போயிட்டு நின்றுட்டு அவங்க வளர்ந்துட்டு வரக்கூடிய அவங்க பொருளாதாரத்தை மேம்படுத்திட்டு வரும்போது இப்போ பார்த்து குறிவைத்து அவர்களை ஒடுக்குவதற்கான நோக்கம் தேவை என்ன வந்துச்சு? தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரமே கிடையாது. ஏன் தேர்தல் ஆணையம் இப்படி பண்ணுது அப்படின்றதான் இங்கே எழக்கூடிய ஒற்றை கேள்வியாக இருக்குது. நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தாங்க, இது பீகாருக்கான ஸ்கெட்ச் கிடையாது. இது தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, புதுச்சேரிக்கான ஸ்கெட்ச். எங்கெல்லாம் ஆட்சிக்கு வர முடியாமல் இருக்காங்களோ அங்கெல்லாம் தனக்கு எதிரான வாக்குகளை இது போன்ற திட்டங்கள் மூலமாக நீக்கம் பண்ணி அவங்கள அகதியமாக்கி அந்தந்த மாநிலங்களில் பாருங்கள் இவங்க அகதி, இவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக தூண்டி விட்டு அந்த மாநிலத்தில் ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதான் ஒற்றை நோக்கமாக இந்த மோடி அரசுக்கு இருக்குது. அதற்கு தேர்தல் ஆணையத்தை இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கு இதுதான் சாட்சி. இது ஒரு கொடுமையான விஷயம் தெரியுமா? எந்த அளவுக்கு மோடி அவர்கள் இதுல சூழ்ச்சியோடு செயல்படுறாரு அப்படின்னா, இந்த சட்டத்தையே ஜூன் மாதம் 26ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தை வச்சு அறிவிக்க விடுறாருங்க. ஏன் இந்த மாதத்தை அவர் சூஸ் பண்றாருன்னா, இப்போதான் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு கோடை விடுமுறையில் இருக்கு, தலைமை நீதிபதி அமர்வுலாம் இருக்காது. அப்போ யாருமே உச்சநீதிமன்றத்தில் போய் கேஸ் போட்டாலுமே அது பெரிய வழக்காக இருந்தால் கண்டிப்பாக அந்த கேஸை விடுமுறை அமர்வு எடுக்காது. அதை வந்துட்டு ஜூலை 14ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சிருவாங்க. நமக்கு அதுக்குள்ள இந்த ரிவிஷனை முடிச்சிடலாம் அப்படின்றதான் மோடி அரசுடைய ஒற்றை நோக்கமாக இருந்திருக்கு. ஆனால் பாருங்க, உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிட்டாங்க. வரக்கூடிய 10ஆம் தேதியே, இன்னும் 3 நாள்லேயே இந்த மோடி அரசும் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த இந்த சட்டத்திற்கு கண்டிப்பாக ஆப்பு வைக்க தான் போறாங்க. ஏன்னா அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. தேர்தல் ஆணையத்திற்கு அந்த பவரே கிடையாது. அவங்க சிட்டிசன்ஷிப்போடைய ஆவணங்களை கேட்பதற்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது அப்படின்றது தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு கீழே வரக்கூடிய அந்த வாக்குரிமையை கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் நிலைநாட்ட தான் போறாங்க. வக்பு வாரிய சட்டம் மோடி அரசு எப்படி முதன் சட்டமாக அதை கொண்டு வந்து இன்று வரைக்கும் நிறைவேற்ற முடியாமல் இருக்காங்களோ அதே போல இதையும் நிறைவேற்ற முடியாம தான் அவங்க தவிக்க போறாங்க அப்படின்றது தான் என்னுடைய எல்லோருடைய எதிர்பார்ப்பு. நன்றி.